ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयउदीर्नष्टप्रायश भद्रेषु नित्यं भागवत सेव्य भगवती उत्तम श्लोके भक्तिर्वैतिना शुभं करोति वाचालमङ्गं लङ्गायते हिरमित्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधव श्रीचैतन्येश्वरम्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाग्निशलाकया चक्षुन्मीलितमेन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपदाय कृष्णप्रस्थाय बुदल श्रीमती जयपदाक स्वामी दिरावली नमो आचार्य नित्य रवण गौरवाताम ताय नगर ग्राम तारिणी नमो ओं विष्णुपदाय कृष्णप्रस्थाय बुदल श्रीमती भक्ति वेदांत स्वामी दिरावली नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवति भाषाते देशधारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरव भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण। श्रीमद् भागवतम ஏழாவது ஸ்கந்தம் நான்காவது அத்தியாயம். ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இரண்யகசிபு மகனாக யார் இருக்காங்க? பிரகல்லாதர். ஸோ பிரகல்லாதருடைய குணம், அவருடைய பக்தி ஸோ எவ்வளவு சிறந்தது, ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இரண்யகசிபு வந்து மொத்த உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்காங்க. அவரை பொறுத்தவரையும் எல்லாரும் அவரை பற்றி தான் ஜெபிக்கணும், எல்லாரும் அவருக்காக பூஜை பண்ணணும், அவருக்கான அனைத்து விஷயங்கள் யாக யஜ்ஞங்கள் அனைத்து பலனையும் அவருக்கு தான் கொடுக்கணும். ஸோ இப்படிதான் அவர் வந்து எல்லாரையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்காரு. ஆனா யார் ஒருத்தர் அந்த இரண்யகசிபுவை வந்து பகவானை ஏத்துக்கல அப்படின்னா அவருடைய மகனாக இருக்கக்கூடிய பிரகல்லாதர் மட்டும்தான். ஏன்னா மற்றவங்க எல்லாரும் அவர் வந்து பகவானா ஏத்துட்டாங்க, வேற வழி கிடையாது. ஸோ பை ஃபோர்ஸ், அதிகாரத்தின் உச்சம். ஸோ அப்படி பண்ணியாச்சு. பிரகல்லாதருடைய குணங்கள், அவர் எப்பவுமே பகவானை தான் நினைச்சுட்டு இருக்கார். ஏன்னா அவருடைய மனசு ஆகட்டும் புலன்கள் ஆகட்டும் அனைத்தும் பகவான் மேலேயே அவர் வந்து வச்சிட்டு இருக்கார். வேற எந்த ஒரு சிந்தனையும் அவருக்கு கிடையாது. ஆனா தந்தைக்கான மரியாதையை கொடுப்பார். ஆனா அவர் வந்து பகவானை அவரை ஏத்துக்கல, அவ்வளவுதான். தன்னுடைய சகோதரர்களாகட்டும் அதே போல மற்ற அசுர குழந்தைகளாகட்டும் எல்லா ஜீவராசிகள் எல்லாருக்கும் அவர் வந்து மதிப்பு மரியாதை வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா தன்னுடைய தந்தையை மட்டும் அவர் வந்து பகவானை ஏத்துக்கல, அவ்வளவுதான். ஏன்னா அவர் வந்து ஒரு அசுர குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் விஷ்ணுவை தவிர வேற யாரையுமே நினைக்கவே இல்லை. எந்த ஒரு ஜீவராசிகள் மேல விரோதமும் பாராட்டல. அனைத்து ஜீவராசிகளும் ரொம்ப அன்போடு இருந்தார் அவரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்க்கும்போது கண்டிப்பா இரண்யகசிபுக்கு பயங்கர கோபம் தான் வந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இங்க பிரகல்லாதன் தன்னை போல ஒரு அசுரனாக இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து விருப்பப்படுறாரு. தன்னை போல ஒரு பராக்கிரமசாலியா இருக்கணும், எல்லாருமேலேயும் அதிகாரத்தை செலுத்தணும். ஸோ இப்படிதான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இவர் வந்து பரம வைஷ்ணவரா இருக்கார். பிரகல்லாதர் எப்படி இருக்காரு? அனைத்து நல்ல குணங்கள் பொருந்தியவரா இருக்கார், வைஷ்ணவரா இருக்கார், அவ்வளோ ஒரு சாதுவாக இருக்கார். அது இரண்யகசிபுக்கு பிடிக்கல. ஏன்னா உன்னுடைய தகுதியை நீ மறந்து இருக்க அப்படின்னுட்டு தந்தையுடைய எச்சரிக்கை. ஸோ சாதுக்கள் எப்படி இருப்பாங்க? அனைத்து ஜீவராசியும் சமமா பார்ப்பாங்க, எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் கிடையாது, எப்பவும் பகவானை வந்து புகழ்ந்து பேசுறது. அதே போல இவங்க வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அசுரர்களாகட்டும் நார்மல் ஜீவராசிகளாகட்டும் தேவர்களாகட்டும் அனைவரிடத்திலும் அவர் வந்து ரொம்ப சமமா இருக்காரு, எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லை. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கக்கூடியது பகவான் தான், அந்த வாசுதேவன் தான் எல்லாருக்குள்ளேயும் பகவான் பரமாத்மா இருக்கார் அப்படின்னுட்டு உயிருள்ள உயிரற்ற அனைத்து
அனைத்தின் மேலேயும் அவர் வந்து அப்படி ஒரு அன்போடு இருக்கார், அப்படி ஒரு தூய பக்தியோட இருக்கார். ஸோ பகவான் மேல அப்படி ஒரு பற்றுதல். அதனாலதான் அவருக்கு அவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கு. அதனால்தான் அவரை வந்து பிரகலாதன் வந்து மகாத்மா. ஸோ வாசுதேவ பகவதி. ஸோ அந்த வாசுதேவனே சரணம். ஸோ எல்லாருக்கும் இந்த குணம் வந்துடுமா அப்படின்னா கிடையாது. ஏன் இப்படி வராது அப்படின்னா, எடுத்த உடனே யாராவது இப்ப எடுத்த உடனே இப்பதான் அந்த குழந்தைய வந்து நம்ம ஸ்கூல்ல சேர்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. எடுத்த உடனே நமக்கு வந்து 10th மேக்ஸை கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தை போட்டுருமா? போடவே கூடாது. தெரியவே தெரியாது. ஏன்னா படிப்படியாக அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்படியே படிச்சுட்டே போய் அதுக்கப்புறம் தான், ஏன்னா அந்த வளர்ச்சி, ஞானத்தின் வளர்ச்சி அதுக்கப்புறம் தான் அதனால என்ன பண்ண முடியும். ஸோ 10வது வகுப்பினுடைய அந்த கணக்கு பாடத்தை வந்து அந்த குழந்தையால கத்துண்டு அதுக்கப்புறம் அதை வந்து போட முடியும் இல்லையா? ஸோ அதே போலதான் பக்தியிலையும் எடுத்த உடனே யாரும் வந்து இவ்வளோ ஹை லெவலுக்கு யாராலையும் போக முடியாது. பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மாசு துர்லபகம். ஸோ எடுத்த உடனே யாராலையும் இப்படி ஒரு பக்திக்கு வர முடியாது. பற்பல பிறவிகள், ஜென்ம மிருத்து ஜரா வியாதி, பிறக்கிறது, வயசாகிறது, நோய் நொடிப்படுறது, இறக்குறது. ஸோ திரும்ப திரும்ப இந்த சக்கரத்துக்குள்ளேயே சுத்தி 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 அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு இதன் மேல ஒரு வெறுப்பு வரும். எப்படி வெறுப்பு வரும் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து பறவையா இருந்தா நல்லா இருக்குமே, ஓகே பறவையா இருந்த அதனுடைய சுக துக்கங்கள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அச்சா வேண்டாம் வேண்டாம், நம்ம வந்து மீனா இருக்கலாமே. ஸோ மீனா இருந்தோம் அதுவும் ரொம்ப கஷ்டம்ப்பா, அதுவும் வேண்டாம். சரி மிருகமாக இருக்கலாம். ஸோ மிருகமா இருந்தாலும் அதுவும் ரொம்ப கஷ்டம். சரி சிங்கமாக இருக்கலாம், சிங்கமா இருந்தாலும் கஷ்டம். சரி மனிதனாக இருக்கலாம், மனிதனா இருக்கும்போது அதுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள். இப்படி அனைத்து ஜீவராசியோடைய உடம்புகள்ல போய் போய் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பகுனா ஜென்மனாமந்தே பற்பல பிறவிகள் எடுத்து 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 ஓகே நம்ம ராஜாவா இருந்தா சந்தோஷமா இருப்போமோ, அங்கேயும் நிம்மதி கிடையாது. பிச்சைக்காரனா இருந்தா அது அதுக்கு மேல துக்கம். ஸோ ஆணாக இருந்தால் அது ஒரு கஷ்டம், பெண்ணாக இருந்தால் இப்படி ஒரு கஷ்டம். ஸோ இப்படி பற்பல பிறவிகள் எடுத்து எடுத்து வாழ்க்கை வெறுத்து போய் இதுல எதிலுமே சுகம் இல்லை, எதிலுமே நிம்மதி இல்லை. ஸோ நமக்கு உண்மையான சந்தோஷம் எங்க கிடைக்கும் அப்படின்னுட்டு அந்த ஆத்மா கடைசியில தான் புரிஞ்சுக்கும். அது வரையும் அந்த ஆத்மாக்கு தெரியவே தெரியாது. ஸோ இத்தனை பிறப்பு இறப்புகளை பார்த்ததுக்கு அப்புறம் கடைசியா தான் என்ன வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு நினைச்சு அந்த பகவான் மேல பக்தி செலுத்துவான் ஒரு பக்தன். ஸோ அப்படியாப்பட்ட பக்தன் திரும்ப இந்த பௌதிக உலகத்தில் பிறப்பது கிடையாது. அப்படி ஒரு பக்தன் தான் யார் அப்படின்னா பிரகல்லாதர். ஏன்னா பிரகல்லாதர் குழந்தை பருவத்திலிருந்தே அவர் வந்து எப்படி விளையாடுவார் அப்படின்னா, எந்த ஒரு இப்ப ஒரு பந்தை பார்த்தார்னா இப்படிதானே பகவான் வந்து இந்த உலகத்தை தூக்கி இருந்தார் வராக அவதாரம். ஏதாவது எதை பார்த்தாலும் பகவான் இப்படிதானே மச்சமாக லீலை செஞ்சார், பகவான் இப்படிதானே அவதாரம் பண்ணார் அப்படின்னுட்டு அனைத்து விஷயங்களையும் பகவான் லீலைகளையே தான் அந்த குழந்தை வந்து திரும்ப திரும்ப எண்ணி பார்த்துட்டே இருந்தார். அதே போல எந்த ஒரு ஜட வஸ்துக்கள் ஆகட்டும் இல்ல உயிருள்ள பொருட்கள் ஆகட்டும், எதை பார்த்தாலும் பகவானுடைய நினைப்பு தான் அவருக்கு. ஸோ இதுக்குள்ளேயும் பகவான் இருக்கார், இதற்குள்ளேயும் பரமாத்மாவா இருக்காரு. ஸோ இந்த பூ எவ்வளவு அழகாக இருக்கு, அந்த அழகை தந்தவரும் பகவான் தானே. இந்த பூ எவ்வளவு நறுமணம் இருக்கு, அந்த நறுமணத்தை தந்ததும் பகவான் தானே. இந்த பழங்கள் எவ்வளவு இனிப்பாக இருக்கு, அந்த பழத்திற்கான அந்த ரசம், அந்த டேஸ்ட், அந்த சுவையை தந்ததும் பகவான் தானே. அப்படின்னுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பகவானை நினைச்சு நினைச்சு அவர் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தார். ஸோ அனைத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ இப்படி அவரு நடக்கிறதாகட்டும், சாப்பிட்றதாகட்டும், குடிக்கிறதாகட்டும், படுக்கிறதாகட்டும், அவர் பேசுற விஷயங்களாகட்டும் அனைத்தையும் பகவானே தான் நினைச்சுட்டு இருந்தார். 5 வயசு தான், அதிக வயசு கூட இல்லை, 5 வயசு குழந்தை
அவன் பார்க்குற அனைத்து விஷயங்களையும், பேசக்கூடிய அனைத்து விஷயங்கள் எல்லாத்தையும் பகவானை தான் ரிலேட்டட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்படியே பகவானை நினைச்சு அவர் அழறது, பகவான் நினைச்சு சில நேரங்கள்ல சிரிக்கிறது, சில நேரங்கள் ஆனந்த கூத்து ஆடுறது. ஸோ இப்படி அவர் வந்து பகவானை நினைச்சு நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா அந்த பாவம், ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து பகவானையே நினைச்சதுனால பகவானுடைய பூரண அனுக்கிரகம் அவருக்கு இருக்கு. ஸோ பகவான் நம்ம கூப்பிட்டாலும் வரலையே, பகவானுடைய தரிசனம் கிடைக்கலையே, ஓ என்ன போல ஒரு அசுர குழந்தைய பார்க்க பகவான் வரலையோ அப்படின்னு நினைச்சு அழறது. ஸோ இப்படி பகவானுடைய கீர்த்தனம் பண்ணி அவர் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. இப்படி பகவானுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் வந்து பண்ணிட்டு இருந்தார். ஸோ இப்போ தாமரை பூவை தொடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஓ என்னுடைய பகவான் அந்த நாராயணனுடைய திருப்பாதம் இப்படிதான் இருக்குமோ அப்படின்னுட்டு அந்த ஆனந்த பரவசத்துல கண் கலங்கி நிற்பாராம். ஏன்னா பகவானுடைய பாதங்கள் தாமரை பூ போன்று இருக்கும் அப்படின்னுட்டு நமக்கு வர்ணிக்கப்படுறது சாஸ்திரங்கள்ல. இப்படி எதை பார்த்தாலும், எதை தொட்டாலும், எதை செஞ்சாலும் அனைத்தையும் அவர் வந்து பகவானுக்கு ரிலேட்டட் பண்ணிட்டு இருந்தார் அவர். ஏன்னா இப்படி ஒரு பாவம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா தூய பக்தர்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்படி தூய பக்தர்களாக எப்படி மாற முடியும் அப்படின்னா தூய பக்தர்களுடைய சகவாசத்தால தான். ஒன்றும் இல்லை, ஒரு இரும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இரும்பு இரும்பாதான் இருக்கும். அதே ஒரு காந்தத்தின் பக்கத்துல வச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இரும்பு என்ன ஆகும், தன்னால் அதுவும் காந்தமாக மாறும். ஸோ அப்படிதான் நாரதர், ஸோ நாரதருடைய சங்கத்தால என்ன ஆயிடுச்சு, இவரும் பக்தராக மாறினார். ஏன்னா பிரகல்லாதர் கர்ப்பத்துல இருக்கும்போது அவங்களுடைய அம்மாக்கு நாரதர் வந்து சாக்ஷாத் பகவானுடைய அனைத்து உபதேசங்களையும் அவருக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் வந்து கர்ப்பத்தில் இருக்கும்போதே பிரகல்லாதர் இதெல்லாம் கேட்டு 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 ஆனந்தம் அடைந்தார். ஸோ எப்படி ஒரு சிரேஷ்டம் பாருங்க. ஸோ யுதிஷ்டர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, ஏன்னா இதெல்லாம் நாரதர் தானே சொல்றாரு. ஸோ யுதிஷ்டர் சொல்லிட்டு இருக்காரு, ஆஹா என்ன ஒரு மகா பாக்யசாலி இந்த பிரகல்லாதன், தன்னுடைய தாயுடைய கர்ப்பத்தில் இருக்கும் போதே இப்படி ஒரு, அதாவது ஒரு பக்தனுடைய சங்கத்தால அவர் பக்திய கர்ப்பத்தில் இருக்கும் போதே கேட்டிருக்காரு அப்படின்ட்டு அப்படி ஒரு ஆனந்தம் அடைஞ்சிருக்காரு. ஆனால் அப்படியாப்பட்ட அந்த குழந்தைய கூட, 5 வயசு குழந்தைதான், அதை கூட அவங்க அப்பா வந்து சித்திரவதை பண்ணாரு அப்படின்ட்டு என்ன சித்திரவதை பண்ணாரா? ஆமா, 5 வயசு குழந்தையா? ஆமா. ஏன்னா தேவர்களை விட, ரிஷிகள் முனிவர்களை விட ஆன்மீகத்துல ரொம்ப சிறந்து விளங்கினார் பிரகல்லாதர். இப்படி ஒரு மகன் பெற எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணுமோ அப்படியாப்பட்ட அந்த தூய பக்தரை இரண்யகசிபு அதிக தொல்லைக்கு உள்ளாக்கிட்டார். அப்படி என்ன செஞ்சாரு? அப்படி, ஏன்னா தாய் தந்தை குழந்தை பேசுறத பார்த்துட்டு, குழந்தை விளையாடுறத பார்த்துட்டு எப்படி ஒரு சந்தோஷப்படணும், ஆனா இவர் ஏன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னுட்டு யுதிஷ்ட மகாராஜ் வந்து கேட்கிறாரு. ஏன்னா இரண்யகசிபுக்கு அப்படி ஒரு அகங்காரம், தான் என்ற அகங்காரம். ஏன்னா எப்ப நாம நான், எனது அப்படின்ற 2 வார்த்தை யூஸ் பண்றோமோ அப்பவே நமக்கு அகங்காரம் இருக்கு, இது என்னுடையது, இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு நான் எனதுன்ற இந்த உணர்வுகள் இருந்தாலே அவங்களுக்கு அகங்காரம் வந்துடும். ஆனா இது அனைத்தும் இரண்யகசிபுக்கு அதிகமாக இருந்தது. அதனாலதான் தன்னுடைய மகனான பிரகல்லாதன் 5 வயசு குழந்தைய அவ்வளவு சித்திர இம்சை பண்ண ஆரம்பிச்சான். முக்கியமா அவர் ஒரு குழந்தையாவே நினைக்கல, அதுதான் பிரச்சனை. அது ஒரு குழந்தைன்னு கூட நினைக்காம அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சான். ஸோ என்னென்ன கஷ்டத்தை கொடுத்தாங்க அப்படின்னா, ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சண்டன் அமர்கன் அப்படின்னுட்டு 2 சுக்கராச்சாரியரோட மகன்கள். ஸோ அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் இவர் வந்து குருகுலத்துக்கு அனுப்புறாரு.
ஓகே, குருகுலம் போய் படிச்சாலாவது இந்த குழந்தைக்கு புத்தி வரட்டும். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த சண்டன் அமர்கன் 2 பேருமே இரண்யகசிபு தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதனால அந்த ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. எல்லா அசுர குழந்தைகளும் அங்கதான் படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் பிராமண குழந்தைகளாகட்டும், அசுர குழந்தைகளும் எல்லாரும் அங்கதான் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த பள்ளிக்கூடத்துல அனுப்பியாச்சு. ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கறது என்ன அப்படின்னா, அரசியல், எப்படி அரசியல் பண்ணணும், அரசியல் எப்படி முதல்ல தேவர்களை அழிப்பது, எப்படி சண்டை போடுவது, அடுத்தது பொருளாதாரம். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக, அதாவது முக்கியமா அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, தேவர்கள் நம்மளுடைய விரோதிகள். நமக்கு தேவையானத அவங்க நம்ம நண்பர்களாக இருந்தாலும் அவங்களை வெட்டி வீழ்த்தி நாம நமக்கு தேவையான விஷயத்தை அடைய வேண்டும். இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன இப்படி ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு இவர் அப்படியே ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா பிரகல்லாதன் அவ்வளவு ஒரு வைஷ்ணவர், சிறந்த வைஷ்ணவர், மகாத்மா. அப்படியேப்பட்டவர் இதெல்லாம் கேட்டா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது அவங்க அப்பா சொல்லி அனுப்புறாரு, குழந்தை நீ வந்து வீட்டில் உனக்கு ஒன்றும் தெரியல, அதனால நீ என்ன பண்ணு, இந்த ஆசிரியர்கள்கிட்ட போய் நீ கற்றுக்கோ, அப்போதான் உனக்கு வந்து புத்தி வரும், உனக்கு புத்தியே இல்லாமல் இருக்கு, அதனால உன்னை இந்த சண்டன் அமர்கன் இவங்க கிட்ட அனுப்புகிறேன், ஏன்னா இவங்க வந்து சுக்கராச்சாரியோட மகன்கள், போய் அவங்ககிட்ட நல்லா கற்றுக்கோ அப்படின்ட்டு அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க சொல்லி கொடுக்கறது என்ன, நமக்கு இந்த உடம்பு தான் முக்கியம், நம்முடைய ஆசைகள் தான் முக்கியம், ஸோ மற்றவங்களை எப்படி கஷ்டப்படுத்தலாம், எப்படி அரசியல் பண்ணலாம், இதெல்லாம் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட அவருக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ நம்ம வந்து தஞ்சம் அடைய வேண்டும், வணங்க வேண்டும் அப்படின்னா அது இரண்யகசிபு தான். இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா இவர் பார்க்குறாரு, என்னடா இது எல்லாத்தையுமே ஆப்போசிட்டாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து பேசுகிற அனைத்தும் ஒரு மாதிரி வெறுக்கத்தக்கதாக இருக்கு, இவங்களுடைய மார்க்கமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இதுலெல்லாம் வந்து இதெல்லாம் விசுவாசம் வைக்க முடியுதா, இல்லவே இல்லை, நம்பிக்கையும் கிடையாது. ஏன்னா அசுரராஜனான இரண்யகசிபு தான் கடவுள், அவருக்கு தான் நம்ம பக்தி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பகவான் விஷ்ணுவால நம்மளுடைய எதிரி. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு எல்லா பசங்களும் கத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இரண்யகசிபுவால ஏன்னா இரண்யகசிபுவோடைய ஆட்டத்தால என்ன ஆயிட்டு இருக்கு, ஃபுல் கல்வியே அப்படியே ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா எந்த கவர்மெண்ட் நடக்குதோ அந்த கவர்மெண்ட் தகுந்த போல புக்ஸும் மாறும் இல்லையா. ஸோ இப்ப யாருடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு, இரண்யகசிபுவோட ஆட்சி. ஸோ அதனால ஃபுல் அனைத்து படிப்பு எல்லாமே மாறி போச்சு. கொஞ்சம் கூட அங்க வந்து வைஷ்ணவ சித்தாந்தமோ பகவானை பற்றியோ எதுவுமே கிடையாது. பிரகல்லாதன் பார்க்க, என்னடா இது எல்லாம் புத்தி பேதலிச்சது போலயே பேசிட்டு இருக்காங்க, ஒருத்தராடு ஒழுக்கமா பேசுறாங்களா, ஒழுங்கா இருக்கா, கிடையாதே அப்படின்னு பாக்குறாரு. ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் சண்டன் அமர்கன் கிட்ட இரண்யகசிபு சேவகர்கள் வந்து கேட்குறாங்க, இது போல கூப்பிடுறாங்க, பிரகல்லாதன் அழைச்சிட்டு வர சொல்றாங்க அப்படின்னு. சரின்ட்டு அவங்க போறாங்க, கூட்டிட்டு போறாங்க. ஸோ கூட்டிட்டு போனோடனே பிரகல்லாதன் ஓடி போய் முதல்ல தந்தையோட காலில் விழுந்து வணங்குறாரு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அன்பா பேசுறாங்க. என்னப்பா என்ன சொல்லி கொடுக்குறாங்க, ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கூட இப்போ ஸ்கூல்ல போயிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு வாரம் அப்படி ஸ்கூல் போயிட்டு வந்த குழந்தைங்கள என்ன சொல்லி கொடுத்தாங்க, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, டீச்சர் என்ன சொன்னாங்க, என்ன ரைம்ஸ் சொன்னாங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம வந்து குழந்தைங்கிட்ட விசாரிப்போம் இல்லையா. ஸோ அப்படி விசாரிக்கிறாங்க. இப்போ பிரகல்லாதன் சொல்றான், அவங்க பேசுறது எல்லாமே டிஃப்ரெண்டா பேசிட்டு இருக்காங்க. ம் அவங்க பேசுறவ அவங்க சொல்லி கொடுக்குற எதையுமே நம்ம வந்து கத்துக்கவே முடியாது, எல்லாமே புத்தி பேதலிச்சது போல பேசிட்டு இருக்காங்க, ஒண்ணு கூட உண்மை கிடையாது அப்படின்னுட்டு அந்த குழந்தை வந்து சொல்றான்.
ஏன்பா அப்படி சொல்லிட்டு இருக்க? அப்ப உனக்கு என்னதான் தோணுது? ஆக்சுவலா இந்த உலகமே பகவானுடைய பகிரங்க சக்தி. ம். இவங்க வந்து இவன் என் நண்பன், இவன் என் பகைவன் அப்படின்ட்டு வேறுபடுத்தி காட்டுறாங்க. எல்லாத்துலயும் வேறுபாடு இருக்கு. ஆனா பகவானுடைய விஷயங்கள் அப்படி வேறுபாடு கிடையாது. அனைத்தும் ஜீவாத்மாக்கள் தான். அவங்கவங்க கர்மத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த லோகத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ குருனா எப்படி இருக்கணும்? குருனா எப்படி இருக்கணும்? சிஷ்யனை பகவானோட இணைக்க வேண்டும். அப்படியாப்பட்டவங்க தான் குரு. ஆனா இவங்க அப்படி இணைக்கிறதாவே தெரியலையே. இவங்களுக்கு அந்த அந்தஸ்து குடுக்கவே தகுதி இல்லாதவங்களா இருக்காங்க. ஏன்னா இவங்க பகவானையே விரோதியா பார்க்குறாங்க. ஏன்னா இவங்கள பொறுத்தவரையும் உடம்புக்கு, இந்திரியங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த உலகம் நித்தியமானது போல பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்மெல்லாம் பகவானுடைய தொண்டனாக இருக்கணும் இல்லையா? இவங்க ஏன் இப்படி டிஃபரெண்டா இருக்காங்க? ஏன்னா இங்க வந்து கோடான கோடி ஜீவராசிகள் இருக்கு. எல்லாமே பகவானுடைய ஏன்னா பகவான் வந்து விபு ஆத்மா. அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த அணு ஆத்மாக்கள் இங்க எல்லாம் இருக்கு. ஆனா இவங்க அப்படியெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எப்படி வந்து சூரியன், சூரியனுடைய கிரணங்கள், பிரகாசங்கள் சொல்லுவேன். அதுதான் என்ன? அணு ஆத்மாக்கள் இல்லையா? ஸோ எல்லாமே அந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனா இவங்க சொல்லி கொடுக்கறது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. அதே போல இப்ப ஒரே ஸ்கூல்ல படிச்சவன் எதிரி, நண்பன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் இப்படி எல்லாத்துலயும் வேறுபாடு. எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ எனக்கு அதனால ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏன் இப்படி சொல்லி குடுக்குறாங்க? எனக்கு ஒண்ணுமே அ ரொம்ப கஷ்டமா இருக்கு இத தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்படின்னு அந்த குழந்தை வந்து ரொம்ப தடுமாறுறான். அப்படி ஏன்னா பிராமணர்கள் இவங்க. ஆனாலும் யாரு? இந்த சண்டன் அமர்க்கன். ஆனா அவங்க சொல்லிக் குடுக்குற விஷயம் ஏன்னா இப்ப ராஜ்யம் யார் பண்ணிருக்கோ அவங்களுக்கு தகுந்த போல இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த குழந்தை சொல்றான். நான் வந்து இவங்க சொல்ற எதன் மேல எனக்கு ஈர்ப்பே வரமாட்டேங்குது. அப்ப எது மேல தான்ப்பா உனக்கு ஆசை? அப்படின்னா, இந்த சக்கரபாணின்னு இருக்கான் பாருங்க. கையில சக்கரத்த வச்சுட்டு இருக்கானே. அந்த நாராயணன் மேல எனக்கு ரொம்ப பற்றுதல் இருக்கு. முடிஞ்சது கதை. பிரகலாதருடைய வாயிலிருந்து இப்படி வந்தா சும்மா இருப்பாங்களா? அவ்வளவுதான். சண்டனுக்கும் அமர்க்கனுக்கும் அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா அவங்க அப்பா எதிரில் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னா சும்மா இருவாங்களா? இல்ல இல்ல நாங்க வந்து சரியா சொல்லி கொடுக்கல. கோவப்படாதீங்க. வாங்க நாங்க வந்து இவனுக்கு நல்லா சொல்லி குடுத்து அனுப்புறோம் அப்படின்னுட்டு அந்த குழந்தைய அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் ம் பெரம்பால நல்லா 4 அடி. இன்னொரு வாட்டி சொல்லுவியா? நாராயண பத்தி நினைப்பியா? நாராயண பத்தி சொல்லுவியா? அப்படின்னுட்டு அந்த குழந்தைய வந்து தண்டிக்கிறாங்க. ஏன்னா இங்க நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா என்ன? அரசியல் தந்திரம். இப்படிதான் நம்ம நடந்துக்கணும். நீ வந்து ராஜாவோட பையன். யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது? சமமா பார்க்கக்கூடாது. அதே போல எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கணும். எப்படி நீ அரசியல் பண்ணணும்? எப்படி தவம் பண்ணணும்? அதை தான் நாங்க சொல்லிக் கொடுப்போம். அதை விட்டுட்டு போய் நீ உங்க அப்பா கிட்ட போய் நாராயணனை பத்தி சொன்னா ம், நீ ஒரு குல துரோகியாக நினைப்பாங்க. அதனால நீ அப்படியெல்லாம் பண்ணாத. ஸோ எப்படி வந்து மரத்தை வெட்டி தள்ளிடுவாங்களோ அது போல உன்னை வெட்டி தள்ளிடுவாங்க. அதனால நீ வந்து என்ன பண்ணாத? இப்படி ஒரு வேலையை வந்து செய்யாத. நீ வந்து அசுர குலத்துல பிறந்திருக்க. உன்னை அந்த விஷ்ணுன்ற கோடாரி வெட்டி தள்ளிடும். அதனால நீ அவங்களெல்லாம் நினைக்க கூடாது. ஸோ ஒரு சண்டன் அமர்க்கன் ஒரு குருங்க சொல்லி கொடுக்கறதா இதெல்லாம். நீ தர்ம வழியை ஃபாலோ பண்ணக்கூடாது. எப்படி நம்ம வந்து நம்மளுடைய ராஜ்யத்தை விரிவாக்க வேண்டும். அதை தான் நாங்கள் சொல்லி கொடுப்போம். அதை தான் நீ வந்து செய்யணும் அப்படின்னுட்டு அந்த குழந்தைக்கு வந்து போதனை பண்ணிட்டு இருக்காங்க.
ஏன்னா நீதான் தலைவன். ஸோ உனக்கு லாபம் எதுவோ அதுல மட்டும்தான் நீ கவனம் செலுத்தணும். ஸோ அனைவரையும் பிரித்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் நீ. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் பகவானை பத்தி நினைச்சிட்டு இருக்க. இப்ப உனக்கு ஆடை ஆபரணங்கள் இப்படி சகல ஐஸ்வர்யங்களும் கொடுத்தது யாரு? உங்க அப்பா தானே. அப்ப உங்க அப்பாவை தானே நீ பகவானை ஏத்துக்கணும். நீ என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னுட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் சொல்லி திரும்பவும் அந்த குழந்தைய எங்க அழைச்சிட்டு வராங்க? இரண்யகசிபு கிட்ட அழைச்சிட்டு வராங்க. ஸோ இரண்யகசிபு பார்த்த உடனே திரும்ப அப்படியே குழந்தை ஓடி போய் அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குறான். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஏன்னா குழந்தைய பிரிஞ்சு. ஸோ குழந்தைய பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே கட்டி அணைச்சுக்கிறார். இரண்யகசிபு கட்டி அணைச்சுக்கிறார் குழந்தைய. கட்டி அணைச்சுண்டு மடியில தூக்கி உட்கார வச்சுண்டுனாச்சு. ஸோ மடியில உட்கார வச்சுண்டு அப்ப கேக்குறாங்க, சொல்லுப்பா இப்ப என்ன நீ கத்துண்ட? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை மாதங்கள் ஆயிடுச்சு உன்னுடைய இந்த முகத்தை பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு ரொம்ப பரவசம் அடையிறார். யாரு? இரண்யகசிபு. இப்ப சொல்லுப்பா உன்னுடைய ஆன்மீக குருக்கள் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னுட்டு அப்படி யோசிக்கிறாரு. சொல்லலாமா வேண்டாமா? ஏன்பா அவங்க சொல்லி கொடுத்த எதுவுமே உனக்கு நினைப்புல வரலையா என்ன? ஞாபகம் இல்லையா என்ன அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப அன்பா ரொம்ப கனிவா அப்படி கேட்கிறாரு. உனக்கு என்னதான்ப்பா பிடிச்சிருக்கு அதையாவது சொல்ல அப்படின்ட்டு கேக்குறாங்க. என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டாரு இல்லையா? அவ்வளவுதான். பிரகலாதருக்கு அவருக்கு என்ன பிடிச்சதோ அதை சொல்ல ஆரம்பிச்சார். எனக்கு பகவான் விஷ்ணுவுடைய உன்னதமான நாமங்கள், ரூபங்கள், குணங்கள், உபகரணங்கள், லீலைகள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. பகவானை பத்தி கேட்கணும், பகவானை பத்தி பாடணும், பகவானை பத்தி நினைச்சுட்டே இருக்கணும், அந்த பகவானுடைய தாமரை பாதங்களுக்கு நான் சேவை செய்யணும் அப்படின்னுட்டு ஷோடச உபச்சாரங்கள்னு சொல்லுவாங்க. 16 உபச்சாரங்கள். அதெல்லாம் இந்த குழந்தை பேச ஆரம்பிச்சிட்டான். அப்படி பாக்குறாரு, என்னடா இது, இதையெல்லாம் கண்டிப்பா அவங்க சொல்லி இருக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஆனா அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. பிரகலாதர் சொல்ல ஆரம்பிச்சாரு பாட்டும். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம். இப்படி பகவானுக்கான இந்த 9 வகையான பக்தி சேவைகள் நான் செய்யணும். என்னுடைய மனசாகட்டும், என்னுடைய பேச்சாகட்டும், என்னுடைய செயல்களாகட்டும் அனைத்தும் என் பகவானுக்கான சேவைகளாக இருக்க வேண்டும். பகவானை பத்தியே நினைக்கணும், பகவானை பத்தியே பூரணமான அனைத்தையும் சொல்லிட்டே இருக்காரு அந்த குழந்தை பாட்டியும். இதுதான்ப்பா நல்லா இருக்கு. ஏன்னா உனக்கு பிடிச்சது எதுன்னு கேட்டார் இல்ல, குழந்தை பிடிச்சது அப்படியே போட்டு உடைச்சாச்சு. ஸோ இப்படி பிடிச்சத சொல்லுன்னா பகவானை பத்தி கேட்கறது, பகவானை பத்தி சொல்றது, பகவானுக்கு சேவை செய்யறது, பகவானைய நினைக்கிறது. ஏன்னா நம்ம பக்தனாக இருக்கும்போது புல்லை விட பணிவாக இருக்க வேண்டும், பகவானையே ஜபிக்கணும் அப்படின்ட்டு அந்த குழந்தை பாட்டி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஒரு பக்தன் எப்படி இருக்கணும் அப்படின்னுட்டு இந்த குழந்தை ஒரு பெரிய விளக்கமே சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா எந்த ஒரு பக்தரையும் அதே போல நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அவமதிக்க கூடாது. ஸோ மற்ற தேவர்களுடைய நாமத்திற்கும் விஷ்ணுடைய நாமத்திற்கு சமமானது சக்தி அப்படி ஒரு ஈக்குவலா நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணருக்கு இணையானவரோ கிருஷ்ணரை விட உயர்ந்தவரோ யாரும் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் அந்த குழந்தை சொல்லிட்டு இருக்கான். அதே போல வேத நூல்கள், ஸோ அதை அவ்வளவு சிறந்தது, மற்ற நூல்கள் அதற்கு இணையானதுன்னு சொல்லக்கூடாது. ஸோ பகவானுடைய புனித நாமம் அவ்வளவு சிரேஷ்டமானது. அதே போல் பகவான் புனித நாமத்தை தப்பாவும் உச்சரிக்க கூடாது. அதே போல் நம்ம பகவானுடைய நாமத்தை ஜெபிக்கிறோம் இல்லையா, ஸோ அதுல எந்த ஒரு தவறுகளும் செய்யக்கூடாது. இப்ப
நாராயணான்னு வச்சுக்கோங்க. அவனை நம்ம வந்து குழந்தைய நாராயணான்னு கூப்பிட்டாதான் முழு பலன். அதை விட்டு ஷார்ட்டா நானி நானின்னு கூப்பிட்டா அப்ப அந்த பலன் கிடைக்குமா என்ன? கிடையாது. இப்ப நரசிம்மான்னு பேரு வைக்கிறாங்க. ஸோ நரசிம்மா நரசிம்மான்னு அந்த குழந்தைய கூப்பிடணும். அதை விட்டு நச்சு நச்சுன்னு ஷார்ட்டா கூப்பிட்டா அப்ப நரசிம்மரை கூப்பிட்ட பலன் கிடைக்குமா என்ன? நச்சுன்னு கூப்பிட்டா கிடையாது. புரியுதுங்களா? ஸோ பகவானுடைய நாமத்தை இப்படி ஷார்ட் பண்றது, கட் பண்றது இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்படியெல்லாம் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா பகவானுடைய புனித நாமத்திற்கு இணை வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு அவர் பாட்டி சொல்லிட்டு இருக்காரு. பகவானுக்கான அந்த பாத சேவைகள், பக்தி சேவைகள் செய்ய வேண்டும். இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா பகவானை பத்தி ஒரு வார்த்தை கேட்டாலே இரணிகசிபு கோவம் வந்துடும். ஆனா சோ இங்க வந்து இரணிகசிபு பிரகல்லாதனுடைய வாயிலிருந்து இப்படி 9 வகையான பக்திகள் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு அவருக்கு. பயங்கர கோபம் வந்துருச்சு. அப்படியே உதட்ட கடிச்சுக்கிறான். அப்படியே அந்த சுக்கராச்சாரியருடைய மகன்கள் அப்படியே முறைச்சு பாக்குறான். அவங்க 2 பேரும் முடிஞ்சது இன்னைக்கு என் கதை அப்படின்னு யோசிச்சாச்சு. தகுதியற்ற பிராமணர்களே, என்னது இது? என் பையனுக்கு இப்படி வெறுக்கத்தக்க விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. என் பையனை வந்து எதிரி பக்கம், ஏன்னா இரணிகசிபுவோட எதிரி யாரு அப்படின்னா நாராயணர், விஷ்ணுதான் இல்லையா? என்னுடைய எதிரி பக்கம் என் குழந்தைய மாத்தி வச்சிருக்கீங்க. இவன் வந்து ஒண்ணும் தெரியாத குழந்தை, அறியாத சிறுவன். அவனுக்கு என்னத்துக்கு இப்படி பக்தியெல்லாம் சொல்லி என் குழந்தையுடைய மைண்டை வந்து கலைச்சு வச்சிருக்கீங்க? என்ன அபத்தம் இது அப்படின்னுட்டு கத்த ஆரம்பிச்சிட்டோம். இப்படியெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தான் தண்டனை. அவங்க இல்ல இல்ல இல்லைன்னா உங்க வகுப்புல யாராவது தவறா என் மகன்களுக்கு இப்படி, என் பையனுக்கு இப்படி சொல்லி கொடுக்குறாங்களா என்ன? நீங்க அப்படி சொல்லி கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் யாராவது கெட்ட நண்பர்கள் என் பையனுக்கு இப்படி மாத்திட்டாங்களா என்ன அப்படின்னுட்டு கத்த ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எப்படி என் மகன் வந்து இவ்வளவு விஷயத்த சொல்றான் அப்படின்னு கத்தும்போது இப்ப அவங்க 2 பேரும் பேசுறாங்க. ஆக்சுவலா அங்க யாருமே இவனுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கல. இவன் வந்து தனியா தான் இருக்கான். இவனோட யாரும் சேர்றதே கிடையாது. ஆனா இவனுக்கு எப்படி இந்த பக்தி எல்லாம் வந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியல. நீங்க வந்து ரொம்ப கோவப்படாதீங்க. தயவு செஞ்சு இப்படி அனாவசியமா கோவப்படாதீங்க. நீங்க வந்து எங்களை இப்படி கோவப்படுறது உங்களுக்கு பெரிய அபராதம் ஆயிடும். ஏன்னா நாங்கெல்லாம் பிராமணர்கள் இல்லையா? எங்களை இப்படி அவமதிக்காதீங்க. அது உங்களுக்கு நல்லது இல்ல. அப்படின்னுட்டு அவங்க வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்துறாங்க. உடனே இரணிகசிபு ஆஹ் அப்படியே குழந்தைய அப்படியே முறைச்சு பாக்குறான். அயோக்கியனே, நம்மளுடைய குடும்பத்துல பிறந்துட்டு ஆசிரியர்களும் இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கல, அங்கேயும் வேற யாரும் உனக்கு சொல்லி கொடுக்கல. அப்ப எப்படிடா இப்படி அமங்கலமான விஷயத்த பாருங்க, பகவானை பத்தி பேசுறதா அமங்கலமா, இப்படி அமங்கலமான விஷயத்தெல்லாம் எங்கிருந்து கத்துண்ட அப்படின்னுட்டு இரண்யகிருஷ்ணன் வந்து ரொம்ப கோபமா கத்துறான். யார் உனக்கு இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தது அப்படின்னுட்டு கோபத்துல கத்த ஆரம்பிச்சாச்சு. உனக்கு யார் இப்படி உபதேசம் எல்லாம் பண்ணது? உன்னுடைய மைண்டை யார் இப்படி மாத்தினது அப்படின்னுட்டு. ஸோ இப்போ வந்து பிரகலாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யார் உபதேசம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ஆத்மாவுடைய தன்மை பரமாத்மாவை நாடுவது. இப்ப எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீருடைய தன்மை என்ன? நீர்த்திருப்பது, மேலிருந்து கீழ் நோக்கி ஓடுவது இல்லையா? ஸோ கல்லின் தன்மை என்ன? திடமாக இருப்பது இல்லையா? திட வஸ்துக்கள். ஸோ அது போல ஆத்மாவுடைய தன்மை என்ன அப்படின்னா, பரமாத்மாவுக்கு சேவை செய்வது. ஸோ இது யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது இயற்கையாகவே இருக்கக்கூடிய தன்மை. இது யார் எனக்கு உபதேசிக்கலையே, நான் சொந்த முயற்சியிலே எனக்கே தெரிஞ்சு போச்சு.
பகவான் தான் முழுமுதற் கடவுள்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இடைவிடாத பக்தி செய்யணும். அததான் நான் சொன்னேன். அப்படின்ட்டு அவர் பாட்டி சொல்லிட்டு இருக்காரு. சோ இப்படியெல்லாம் கேட்டா இரண்யகசிபுக்கு இன்னும் கோபம் தலைக்கேறி போச்சு. ஆக்சுவலா இந்த பௌதீக வாழ்க்கைய அனுபவிக்கணும். அதை விட்டுட்டு என்னது இதெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்க? ம்? நீ வந்து ஒரு குருடனை போல இருக்க. நீ கண்ணை திறந்து பாரு அப்படின்ட்டு கத்திட்டு இருக்காரு. உடனே பிரகலாதர் சொல்றாரு, அப்பா நம்ம ஆன்மீக உலகம் போகணும். இந்த பௌதீக உலகத்துல இருக்கோம். நம்மலாம் விஷ்ணு கிட்ட போகணும் அப்படின்னா நாம பக்தி பண்ணாதான் அங்க போக முடியும். இல்லைன்னா இந்த பௌதீக உலகத்திலேயே நாம திரும்ப திரும்ப சுத்திண்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா இந்த பௌதீக உலகத்துல 3 வகையான துன்பங்கள் இருக்கு தந்தையே. ம் அதி பௌத்திகா, அதி ஆத்மிகா, அதி தெய்வீகா. ஸோ அதி பௌத்திகனா மற்றவர்களால் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள். அதி ஆத்மிகா நம்ம உடம்பே நம்மளை படுத்தக்கூடிய துன்பங்கள். நமக்கே தலைவலியோ இல்லை ஃபீவரோ ஏதோ ஒன்று வரும். அதி தெய்வீகா இயற்கை சீற்றங்களால் வரக்கூடிய துன்பம். இந்த 3 துன்பங்கள்ல நாம இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணும். அதே போல ஜென்ம மிருத்து ஜரா வியாதி, பிறப்பு, மரணம், வயசாகிறது, நோய் நொடிப்பட இதெல்லாமும் கஷ்டம்தான். இதெல்லாம் கஷ்டம் தானப்பா. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆன்மீக உலகத்துக்கு போனா அங்கதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். அப்படியே அந்த குழந்தை சொல்லிட்டு இருக்கான். நம்ம இந்த பௌதீக கலங்கள்ல இருந்து விடுபட்டு நம்ம வந்து ஒரு வைஷ்ணவராக ஆக வேண்டும். அப்பதான் நம்ம வந்து பகவான நினைச்சுட்டு பகவானோட லோகம் போக முடியும். ஸோ நம்மளாலெல்லாம் பண்ண முடியாத அசாதாரணமான செயல்களை பண்ணக்கூடியவர் யாரு அப்படின்னா சாக்ஷாத் பகவான். அவரால இது பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் செய்யக்கூடியவர் பகவான். ஸோ அப்படியாப்பட்ட அந்த பகவானை நாம வழிபடணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி கிருஷ்ணன் மேல ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட அந்த குழந்தை பேசிட்டு இருக்கான். இங்க தேவர்கள் ஆகட்டும், அசுரர்கள் ஆகட்டும், அனைத்து ஜீவராசிகளும் அனைவரும் என்ன அவங்கவங்க கர்மத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு உடம்பு எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு நான் பச்சை சட்டை போட்டிருக்கேன், நீங்க ரெட் சட்டை போட்டிருக்கீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அது போல எல்லாரும் அவங்க கர்மத்தின் பிரகாரம் சட்டையை மாத்திண்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ நம்ம பகவானுடைய லோகத்துக்கு போனா நித்தியமா பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே பிரகலாதன் அப்படியே மௌனம் ஆனார். இரண்யகசிபு அப்படியே என்ன பண்ண, ஏன்னா மடியில உட்கார வச்சுட்டு இருக்கான். குழந்தைய மடியில உட்கார வச்சிருக்கோம். அப்படியே எட்டி அந்த குழந்தைய தள்ளி எட்டி ஒரு உத விடுறான். சோ அப்படியே அவ்வளவு கோபம், அவ்வளவு வெறுப்பு அந்த இரண்யகசிபுக்கு. அவருடைய கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போச்சான். உடனே அந்த சேவகர்களை பார்த்து கத்துறான். உடனே இந்த சிறுவனை இங்கிருந்து எடுத்துட்டு போங்க, இந்த பையனை எப்படியாவது கொல்லுங்க, அவனுக்கு பயங்கரமான தண்டனையை கொடுங்க. 5 வயசு குழந்தைய. ஏன்னா இந்த பையன் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கான், விஷ்ணுக்கு அடிமை ஆயிட்டு இருக்கான். இப்படியாப்பட்ட பையன் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. என்னென்ன தண்டனை இருக்கோ எல்லா தண்டனையும் இந்த குழந்தைக்கு கொடுங்க, இந்த பையனுக்கு கொடுங்க, இவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 5 வயசு குழந்தைய கொல்றதுக்கு தூக்கி போடுறான். சோ அந்த குழந்தை சொல்லுது, நான் செத்தாலும் எனக்கு மோட்சம் தான், எப்படியாவது என்ன சாகடிச்சிருங்க, நான் மோட்சம் அடைஞ்சு பகவான் லோகம் போயிடுறேன். அந்த குழந்தைக்கு சோ யானையை வச்சு என்ன பண்றாங்க, மிதிக்க விட்டுறாங்க. ஏன்னா மத யானை மதம் பிடிச்சிருக்கு. நார்மலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா மதம் பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படியாப்பட்ட மாளிகையை கூட இடிச்சு தள்ளிடும் யானைகள் எல்லாம். அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை என்ன ஆகும்? ஆனா அந்த குழந்தைய நெசுக்கிறதுக்கு இழுத்துட்டு வராங்க. யானை குழந்தை பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் அது விழுந்து வணங்கிட்டு அது கிளம்பிடுச்சு. சோ அதுக்கப்புறம் பெரிய மலை உச்சியில இருந்து தூக்கி கீழே போடுறாங்க. சோ பகவான் அப்படியே அந்த குழந்தைய
பிடிச்ச குழந்தைய காப்பாத்தியாச்சு. ஏன்னா கீழே அவங்க இறங்கி வரும்போது இங்க பீஸ் பீஸா இருப்பான், தூக்கிட்டு போய் காட்டலாம் அப்படின்னுட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. அங்க குழந்தை ஜாலியா பகவானுடைய நாமத்தை, ஹரிநாமத்தை ஜபிச்சுட்டு இருக்கும். ஸோ அதே போல பயங்கரமான பாம்புகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த குழந்தைய வச்சாச்சு. என்ன வெறும் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு அப்படின்னா, 100 கணக்கில் 1000 கணக்கில் இருக்கக்கூடிய பாம்புகள் கூட்டத்துல இந்த குழந்தைய வச்சாச்சு. எல்லா குழந்தையும் அப்படியே விஷத்தை செலுத்துறதுக்கு வருது. ஸோ இந்த குழந்தை பகவானை நினைச்சு அப்படியே பாடுறான். உடனே எல்லா பாம்புகளும் அப்படி ஒரு சந்தோஷம், இல்ல சாந்தமாயிடுது. ஒரு 5 வயசு குழந்தைக்கு தரக்கூடிய தண்டனைகளா இதெல்லாம் பாருங்க. ஏன்னா பச்சிளம் குழந்தை அது. அது நார்மலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா அப்பா பாசத்துக்கு ஏங்கக்கூடிய குழந்தை. அந்த குழந்தைக்கு இவ்வளவு பயங்கரமான தண்டனைகள். ஓ, இவ்வளவு பயங்கரமான தண்டனைகள் எதை கொடுத்தாலும் என்ன செஞ்சாலும் அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த நியூஸ் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்துக்கும் பரவுது. அதே போல இரண்யகசிபுக்கும் தெரியுது. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், இது எப்படி சாத்தியம்? ஏன் ஏன் இது நடக்க மாட்டேங்குது? இந்த குழந்தை ஏன் அடிக்க முடியல, ஏன் அழிக்க முடியல, ஏன் சாகடிக்க முடியல? ஸோ நெருப்புல தூக்கி போட்டாச்சு, எரிய மாட்டேங்குது. கதையால் அடிச்சு பார்த்தாச்சு, கதை தூரமா போய் விழுதே தவிர அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது. என்னென்ன தண்டனைகள் இருக்கோ எல்லா தண்டனைகளும் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ பார்க்குற எல்லாருக்கும் அப்படி ஒரு பயங்கரமா இருக்கு, பயமாவே இருக்கு. ஸோ எல்லாருடைய கண்கள் இது எப்படி சாத்தியம் அப்படி ரொம்ப பிரமிப்பா இந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. ஆனாலும் இரண்யகசிபு எப்படியாவது இந்த குழந்தைய வெட்டுங்க, கொல்லுங்க, குத்துங்க அப்படின்னு கத்திட்டே இருக்கான். ஏன்னா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், எப்ப பார்த்தாலும் அந்த பகவானையே தியானிச்சுட்டே இருக்கான். ஏன்னா அவர் பாட்டியும் தியானம் பண்ணிட்டு பகவானை ஜபிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அதனாலதான் என்ன தண்டனை கொடுத்தாலும் இந்த குழந்தைய ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, என்னதான் நடக்குது. ஆனா இவர் பாருங்க எப்படி ஒரு திடமான பக்தி, பகவானுடைய சேவையில பூரணமாக இருக்கார். எந்த ஒரு பௌதீக விஷயங்கள்ல அவரால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. அவர் பாட்டி பகவானை தியானிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்காரு. எவ்வளவு அசுரர்கள் பிரகலாதனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா எதுவுமே யூஸ் ஆகல. எவ்வளவோ திட்டம் எல்லாம் போடுறாங்க, எந்த திட்டமும் நிறைவேறவில்லை. எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க நாங்க யானை கீழே போட்டோம், அந்த யானை மதிக்க மாட்டேங்குது. பயங்கரமான பாம்புகளை வச்சு கடிக்க வச்சோம், அப்பவும் அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை. அப்புறம் இந்த சூனியம் பண்ணுவாங்க இல்லையா, பிளாக் மேஜிக், அவங்க என்ன பண்றாங்க, இந்த பில்லி சூனியம் ஏவல் அதையும் அந்த குழந்தை மேல ஏவி பார்த்துட்டாங்க, அதுவும் ஒர்க் ஆகல. மலை உச்சிலிருந்து உருட்டி தள்ளணும், அப்பவும் அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகல. அப்புறம் விஷத்தை கொடுத்தோம், அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகல. பட்னி போட்டோம், அப்பவும் அந்த குழந்தை ஐயோ எனக்கு சாப்பாடு கொடுங்க, தண்ணி கொடுங்க, நான் பகவானுடைய நாமத்தை மருந்திடுறேன் அப்படின்னு ஒண்ணுமே சொல்லல. கடுமையான குளிர் ஐஸில் எடுத்துமே போட்டோம், அப்பவும் அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகல. ஸோ நெருப்புல போட்டோம், அப்பவும் ஒன்றும் ஆகல. தண்ணிக்குள்ள தூக்கி போட்டோம், அப்பவும் நடு சமுதிரத்துல போட்டோம், ஒன்றும் ஆகல.
ஸோ பெரிய பெரிய பாறைகளெல்லாம் தூக்கி அந்த குழந்தை மேலே விசிறணும். வீசி தூக்கி போட்டோம். அதான் கல்ல தூக்கி போடுற மாரி பெரிய பெரிய பாறைகள அந்த குழந்தை மேல தூக்கி போட்டுருக்காங்க. அப்பவும் அந்த குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல. ஸோ இப்படியெல்லாம் நாங்க பண்ணோம். ஆனாலும் பிரகலாதன் ஒண்ணுமே பண்ண முடியல. யாரு? அசுர வீரர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த குழந்தைய எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. நீங்க சொன்னீங்க தண்டனை குடுங்கன்னுட்டு. ஆனால் என்ன தண்டனை குடுத்தாலும் அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகல. அப்படியே இரண்யகசிபு ஸ்டன் ஆயி நிக்கிறான். இவ்வளவு தண்டனை குடுத்தும் ஒண்ணுமே ஆகலையா? அப்ப அவன கொல்றதுக்கு வழியே இல்லையா? இவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கீங்களா? இல்ல என்கிட்ட சும்மா வந்து சொல்றீங்களா? இல்ல அரசே, நாங்க உண்மைய தான் சொல்றோம். ஆக்சுவலா நாங்க ரொம்ப கொடூரமா நடந்துக்கிட்டோம். எவ்ளோ வெறுக்கத்தக்க செயல்கள் செய்றோம். ஆனா அந்த குழந்தைக்கு ஒரு பாதிப்பும் ஏற்படல. எங்களோட சொந்த சக்தியெல்லாம் கூட உபயோகப்படுத்துறோம். ஆனா அந்த பச்சிளங்குழந்தை, அந்த பாலகன எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் பயப்படவும் மாட்டேங்கிறான். இருட்டு அறையில போட்டோம், பயப்பட மாட்டேங்கிறான். தூக்கி ஐஸ்ல போட்டோம், பயப்பட மாட்டேங்கிறான். எத்தனையோ நாளா பட்னி போட்டோம். வாளால குத்தி பார்த்தோம், கதையால அடிச்சு பார்த்தோம். என்ன செஞ்சாலும் அவன் வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் வந்து விஷ்ணுவ மறக்கவே மாட்டேங்கிறான். எந்தெந்த தண்டனை குடுத்தாலும் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவனுக்கு நெறைய சக்தி இருக்குன்னு நெனைக்கிறோம். அவனுக்கு மரணமே இல்லாத வரம் பகவான் குடுத்துட்டானோ! அதனால அந்த குழந்தைய ஒண்ணும் பண்ண முடியலையோ! அப்பிடின்னுட்டு அவங்கலாம் கேட்குறாங்க. அப்படியே அசுர ராஜனான இரண்யகசிபுக்கு பயங்கர கோவம் வருது. என்னடா இவ்ளோலாம் பண்ணியும் ஒண்ணுமே பலன் குடுக்கலையே! இப்ப என்னதான் பண்றது? அப்படின்னு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம வந்து அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.